அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரே பொருளை வச்சு 2 விதமான டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொருள் என்னன்னா ஜவ்வரிசி. அந்த ஜவ்வரிசியில் ஒரு பக்கோடாவும் ஒரு பாயாசமும் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பக்கோடாவுக்கான ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஜவ்வரிசி நல்லா நான் கழுவிட்டேன். 2-3 வாட்டி கழுவி அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் போகணும். அந்த மாதிரி கழுவிட்டு அதில் ஒரு 3/4 கப்பு தயிர் போட்டிருக்கேன். அதோட கூட இன்னும் ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிற நேரம் தான் நமக்கு ஆகும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 100 கிராம் கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவி இது ரெண்டுத்தையுமே ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இந்த பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ணாடி ஜவ்வரிசி ஊறி இருக்கு இல்லையா, இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு துளி நெய் கூட போட போகிறதில்ல. இந்த பாயாசத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அரிசி தான். இதை நல்லா பொரிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு பொரிச்சு விட்டுக்கலாம். பொரித்து பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இதோட கூட ஒரு 4 ஸ்பூன் சிறுபருப்பு, இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து இதோட கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து பாருங்கள், செவக்க வறுத்துட்டேன். இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. நல்லா வேகிற வரைக்கும் அதை விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வந்தோம் இல்லையா, அந்த மாவில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த வேகிற ஜவ்வரிசியோடு கலந்துக்கோங்க. கலந்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதுவும் நல்லா வேகணும். இது நல்லா நீங்கள் வெந்ததுக்கு அப்புறம்தான் இதில் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். இது முதல்லையே சேர்த்துட்டோம்னா இது சரியாக வேகாது. இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் 1 கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் எல்லாமே நாட்டு சர்க்கரைன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை எல்லாமே வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இது ரெண்டுத்தையும் கலந்து சேர்த்துருக்கேன். கலர் கொஞ்சம் நல்லா வரும், அதுக்காக தான். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இது கரையிட்டு நல்லா இப்படி கொதி வரட்டும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மேலே முந்திரி, பாதாம் இதையும் நெய்யில் வறுக்கலை, சும்மா பச்சையாக தான் ஊற வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு துளி நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு பாயாசம். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இது அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ தயிரில் ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கையை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதில் 1 ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம 1/2 கப்பு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அதே 1/2 கப்பு கடலை மாவு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே போடாதீங்க. இல்லை 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். 4 பொருள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அது பார்த்துக்கலாம். இந்த காரமெல்லாம் போதும். பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் தண்ணியே ஊற்றாமல் இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தான் எண்ணெய் நல்லா நான் காய வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல.
வந்து கட்டி பெருங்காயம் எண்ணெயில் வதக்கி போட்டிருக்கறதுனால அது அந்த கலரில் தெரியல. இப்போ ஒரு குழி கரண்டி சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயுது. இதில் பக்கோடாவாக சின்ன சின்னதாக உருட்டி இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடையாது, ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். நடுவில் அந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சா? இந்த கலர் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை நல்லா புழிஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு அருமையான ஒரு ஜவ்வரிசி பக்கோடா, ஒரு ஜவ்வரிசி பாயாசம் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. எண்ணெய்லாம் இழுக்காது, ஒன்றுமே ஆகாது, எண்ணெய் குடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் தயிர் சேர்த்துக்கிறதுனால எண்ணெய்லாம் குடிக்காது. பாருங்கள் எப்படி சிக்கன் 65 மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் தான் குழந்தைங்கள அப்படியே ஈர்க்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்படி இருந்தாலும் சரி, உள்ளார பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கோட விருப்பம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பாயாசம் கூட ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் 1 லிட்டர் பால் நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்கேன். அந்த பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்க பால். நல்லா சுருள காய வச்சேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பெல்லாம் ஒன்றுமே எரியல. அடுப்பெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணி தான் நான் பால் சேர்க்குறேன். இப்போ பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சி. நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கா? இப்போ பாயாசமும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ 2த்தையும் நான் போட்டு காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.